பாய்லிங் வாட்டர் ரியாக்டர் PWR. ஸோ பாய்லிங் வாட்டர் ரியாக்டர்னால் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ரியாக்டர் உள்ளே நமக்கு வந்து வாட்டர் வந்து பாயில் ஆகும், பாயில் ஆகி ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகிரும். ஸோ அதனால் பாய்லிங் வாட்டர் ரியாக்டர்னு சொல்கிறாங்க. பாய்லிங் வந்து நமக்கு ரியாக்டர் உள்ளே நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இதோட பிரின்சிபல் வந்து பார்த்து ஸோ இதை ஒர்க்கிங் டீட்டெயில் பார்த்தாச்சுன்னா நமக்கு ரியாக்டரில் ஃபியூல் இருக்குது. ஸோ ஃபியூல்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் வந்து யுரேனியம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து ஹீட் வெளியே வருது, காமா பீட்டா ஆல்ஃபா ரேஸ் வந்து நமக்கு வெளியே வரும். ஸோ அதிலேருந்து நமக்கு நியூட்ரான் வந்து வெளியே வரும். ஸோ இதில் வெளியே வரக்கூடிய ஹீட்டை நம்ம யூஸ் பண்ணி வாட்டரை பாயில் பண்ணுறோம், பாயில் பண்ணி ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா நியூட்ரான் இருக்குது. ஸோ நியூட்ரான் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ராட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோல் ராட் யூஸ் பண்ணி நியூட்ரானோட ஸ்பீடை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அப்புறமா ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் இருக்குது. ஸோ அதை நமக்கு வெளியிடாமல் தடுக்கிறது நமக்கு இங்கே ஷீல்டு யூஸ் பண்ணுறோம். ஷீல்டு யூஸ் பண்ணி ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வந்து வெளியே விடாமல் தடுக்கிறோம். சரி, ஓகே. நமக்கு இப்போ இதில் ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சு, ஸோ இந்த ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆன ஸ்டீமை டர்பைனில் கொடுத்து டர்பைன் பிளேடை ரன் பண்ண வைக்கிறோம். ரன் பண்ண வச்சு சாஃப்ட் ரொட்டேட் பண்ண வச்சு ஜெனரேட்டர் வந்து நம்ம சுற்ற வைக்கிறோம். சுற்ற வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ டர்பைன்லேருந்து வரக்கூடிய ஸ்டீமை மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டென்ஸ் பண்ணி வாட்டராக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ வாட்டராக சேஞ்ச் பண்ணி அதை என்ன செய்யறோம், ஃபீடு பம்பு கொடுக்குறோம். ஸோ இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபீடு பம்ப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபீடு பம்ப் என்ன செய்யணும்னா நமக்கு வரக்கூடிய வாட்டரை அப்படியே ரியாக்டருக்குள்ளே கொடுக்குறோம். ஸோ ஃபீடு பம்ப் மூலமாக நமக்கு அதிக அளவு ப்ரெஷர் வந்து ரியாக்டருக்குள்ளே வந்து அதிக அளவு ப்ரெஷரில் வாட்டர் ரியாக்டருக்குள்ளே போகாது. ஸோ நமக்கு லோ ப்ரெஷர்லேயே இந்த வாட்டரை ரியாக்டரில் கொடுக்குது. ஸோ லோ ப்ரெஷரில் மீடியமான ப்ரெஷரில் கொடுக்குறதுனால வாட்டர் வந்து ஈஸியாகவே பாயிலும் ஆகும், அதே நேரத்தில் ஹீட்டை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். ஸோ இதே இடத்துல நம்ம வேறு சர்க்குலேஷன் பம்போ வேறு ஏதோ பம்போ யூஸ் பண்ணும்போது ஹை ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா வாட்டர் உள்ளே போகும். ஹை ப்ரெஷரில் வாட்டர் உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாலும் பாயிலிங் வந்து ஆகாது, வாட்டர் வந்து பாயிலிங் ஆகாது, வாட்டரோட ஹீட்டு மட்டும்தான் அதிகமாகும், ஸ்டீமாக மாறாது. ஸோ அதனால நம்ம இதில் மீடியம் ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃபீடு பம்பு கொடுத்துருக்குறோம். ஃபீடு பம்பு கொடுத்து வச்சு வாட்டரை ரியாக்டருக்குள்ள அனுப்புகிறோம். ஸோ அதனால் ஈஸியாக நமக்கு பாயில் ஆகுது. ஸோ இந்த பாயிலிங் வாட்டர் ரியாக்டர் பொறுத்தளவில் டைரெக்டாக ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி டர்பைனில் கொடுக்குறதுனால இந்த ரியாக்டரில் ஆல்ரெடி நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் இருக்குது. ஸோ அது வந்து இந்த ஸ்டீம் மூலமாக நமக்கு டர்பைனில் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ டர்பைன் மறுபடியும் கண்டென்சர்லேயும் நமக்கு வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அப்புறம் பாயிலிங் வாட்டர் ரியாக்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து இதில் வந்து நமக்கு லோ தான்.